நான் 10th படிக்கும்போது எங்க அப்பா கிட்ட கேட்டேன், 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏன்பா நம்மள ஊர் ஊரா ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு. ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்த எங்க அப்பா அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரே பிரான்ச்ல வேலை பார்த்தேன்னா இந்த ஊர்ல இருக்கிற சில மோசமான மக்கள் என்கிட்ட வந்து வலுக்கட்டாயமா பழகுவாங்க. அப்புறம் கிஃப்ட்ங்கிற பேர்ல சில விலையுயர்ந்த பொருட்களை பரிசா கொடுப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு நாள் ரகசியமா வந்து நீங்க பேங்க் பணத்தை கையாடல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சில லட்சங்களை நாங்க சன்மானமா தரோம் அப்படின்னு ஆசை காட்டுவாங்க. அதுல இருந்து எப்படி தப்பிக்கணுங்கிற ஐடியாவும் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க விரிக்கிற வலையில நாங்க விழாம இருக்கத்தான் எங்களை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு சொன்னார். பேங்க் மாதிரி நாட்டிலையும் மக்கள் கொடுக்குற வரி பணம் கோடிக்கணக்கில் அரசு கருவூலத்துல இருக்கு. ஒரே பிரான்ச்ல 3 வருஷம் வேலை பார்த்தாலே பல லட்சங்கள் கைமாறும்னா ஒரே கட்சி 5 வருஷம் ஆளும்போது எத்தனை கோடி ரூபாய் கைமாறும்? அதே கட்சி திரும்பவும் ஜெயிச்சு 10 வருஷம் ஆண்டாங்கன்னா பல லட்சம் கோடி கைமாறும்ல. அசால்ட்டா ஆட்டையை போட்டுருவாங்கல்ல. சரி, திடீர்னு மாட்டினாங்கன்னு வைங்க, அதுல இருந்து எப்படி தப்பிக்கணுங்கிற லூப் போலும் அவங்களுக்கு அத்துப்படியா இருக்கும் இந்த 10 வருஷத்துல. சோ மக்களே, திரும்ப திரும்ப ஆண்ட கட்சிக்கு வாக்கு செலுத்தாம ஃப்ரெஷ்ஷா வர எல்லா உயிர்களையும் நேசிக்கிற, இயற்கை வளங்களை காப்பாற்றுற, தமிழர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துற ஒரு புது கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, உங்க சந்ததிகளுக்கும் நல்லது.